ஆக்சுவலாக விஜய் அவர்கள் இந்த 10 நாள் அமைதியாக இருந்தது தான் ரொம்ப நல்லது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அவர் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரோ இல்லை வந்து கரூருக்கு வந்து அன்னைக்கு இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கே போயிருந்தார் அப்படின்னா இது வந்து வேற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து விஜய் அரெஸ்ட் ஆனார் அப்படின்னா அது வந்து ஒரு அவங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். பட் வந்து அது அவங்க பண்ணலை, கவர்மெண்ட் சைடு பண்ணல. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடிய காத்தால் 3 மணி வரைக்கும் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களும் சிடி நிர்மல்குமார் அவர்களும் அருண்ராஜ் அவர்களும் இவங்களாலுமே கரூருக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து போலீஸ் சைட்லையுமே கலெக்டரேட் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வர்றதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. உச்சநீதிமன்றத்துலையும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இப்போ உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து போயிட்டாரு, கிளம்பி போயிட்டாங்க, யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களை வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாதங்கள் எல்லாம் எதையுமே வந்து ஊடகங்களில் சொல்லாமல் எப்படி அரசு வந்து காவல்துறையினரையும் அதிகாரிகளையும் வச்சு இவங்களே தீர்ப்பு எழுதிட்டு இருக்காங்கல்ல, அப்படி எதையுமே செய்யாமல் எங்களுக்கான நீதி வந்து உச்சநீதிமன்றத்தில் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து அங்கேருந்து போகலை, எங்களை வந்து வற்புறுத்தி தான் போக வச்சாங்க. எங்களுடைய கட்சியினரை கூட மருத்துவமனைக்கு உள்ள அனுமதிக்கலை அப்படிங்கிற வாதங்கள்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளும் இந்த பதிவுகளும் வைக்கிறது வந்து தமிழ்நாடு காவல்துறையினர் தான் வந்து ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறாங்க. இப்படி தான் நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு, லேட்டாக வந்தார் அப்படி இப்படின்ட்டு அவங்களே சொல்லும்போது அப்போ முன்மூடிவாக ஒரு வாதங்கள் முன்மூடிவாக ஒரு பதிவு இருக்கும்போது இந்த விசாரணையில் வந்து அந்த உயர் அதிகாரிகள் சொன்னதை மறுப்பு தெரிவிச்சோ அமைச்சர்கள் சொன்னதை மறுப்பு தெரிவிச்சோ எந்த விசாரணையோட கோப்புகளும் வரப்போகிறதில்ல. அதனால் எங்களுக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் வந்து எஸ்ஐடி வேணும் அப்படிங்கிறது தான் தாவேகாவோட